ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்னைக்கு யூஷுவலாக இல்லாமல் ஒரு வித்தியாசமாக என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸராக நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய ப்ரொஃபஸர் லைஃப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உள்ள சில எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பார்த்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி கைட் பண்ணுறது அப்படிங்கிறது விஷயமா நிறைய யோசிச்சிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஃபைனல் செமஸ்டர் இப்போ ஈவென்ட் செமஸ்டர் எல்லாருக்குமே முடியக்கூடிய எக்ஸாம் முடியக்கூடிய நேரம். அப்போ யூஜி ஃபைனல் செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட 6th செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தால? ஏன்னா முடிஞ்சது, காலேஜ் யூஜி முடிஞ்சாச்சு, வாட் இஸ் நெக்ஸ்ட், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு கிளாஸில் யூஜியில் 45லேருந்து 50 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 40+ ஸ்டூடெண்ட்ஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸு நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீதி ஒரு 4 அல்லது 5 பேர் நான் பிஎட் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி உள்ள நான் 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் நான் பிஜி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரம். இப்போ கடைசி ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் கடந்த 4-5 வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருந்தது. 40-50 பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடத்துல 50 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 40 பேர் நான் டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறேன், நான் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன், அதாவது வேலைக்கு போயிடணும் உடனே அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? வேலைக்கு போயிடணும் அப்படின்னு. அப்போ இத்தனை பேர் சேர்ந்து ஒரே இடத்துல போய் ஒரே விதமான ஒரு முயற்சியை பண்ணும்போது எத்தனை பேருக்கு அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது இது இப்போ பிஎட் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎட் படிக்கிறது அப்படின்னா நீங்கள் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஆட்கள்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஒரு 50,000 பேர் எழுதுகிறாங்க. அப்படின்னா 50,000 பேர் பிஜி டிஆர்பி மேத்ஸ் மட்டும் நான் சொல்லக்கூடியது மேத்ஸ் மட்டும். அப்போ 50,000 பேர் எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். இது 50,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. இன்னும் அப்ளை பண்ணாமல் போதும் வேண்டாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேருங்கிற கணக்கை நம்ம எடுக்கலை. அப்படின்னா இப்போ ரீசண்டாக கடந்த 2 வருடங்களாக என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி மேத்ஸில் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே பிஎஸ்சி மேத்ஸை வைண்டப் பண்ணிட்டு இருக்காங்க. எய்டட் காலேஜஸில் வைண்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இழுத்து பிடிச்சி ஓட்டணும், எய்டட் காலேஜ் இழுத்து ஓட்டணுங்கிறதுக்காக செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் பிஎஸ்சி மேத்ஸை வைண்டப் பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. எதனால் இந்த சுச்சுவேஷன் அதிகமாகுதுன்னா, பிஎஸ்சி மேத்ஸ் படித்தா என்ன பிரயோஜனம்? ஒன்று தான் வேலை கிடைக்கலையே, இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, நானும் எடுத்துக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொரோனாக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸுடைய நாலேஜ் ரொம்ப புவராக இருக்குது. அப்போது பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறது கஷ்டம், அதை போய்ட்டு ஏன் ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் கூட நம்மளுக்கு அடுத்தால ஜாப் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பிஎஸ்சி மேத்ஸுக்கு பின்னால் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதைத்தான் சொல்ல போகிறேன் மெயினாக. நீங்கள் படிச்சுட்டு இப்போ வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப எல்டர்ஸாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக சமுதாயத்தில் ஒரு சின்ன மாற்றமாவது வரலைன்னா, இப்படி வதன்னு படிச்சுட்டு வேலை இல்லை. அதாவது பிஎஸ்சி மேத்ஸ் படித்தா அடுத்து எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு கவர்மெண்ட் இதில் டீச்சராக ஜாபுக்கு ப்ரொஃபஸர் ஜாபுக்கு தான் போக முடியும் அப்படின்னு ஒரு மாயை இருக்குது நம்மளுக்கு. அதை தாண்டி ஒரு உலகம் நம்மளுக்கு தெரியலை. அதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது, அங்கே இதை தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். இப்போ கடந்த சில வருடங்களாக மேத்ஸை பற்றி அவேர்னஸ் குறைஞ்சிட்டே வருது. மேத்ஸ் படிக்க மாட்டேன்றாங்க. பிஎஸ்சிஏ படித்தா உடனே வேலை கிடைச்சிரும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு அந்தந்த கோர்ஸில் போய் சேர்றாங்க. பிகாம் கூட நிறையா சேர்றாங்க. பிஎஸ்சி மேத்ஸ் வெரி வெரி புவர் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது. இந்த சுச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நீங்கள் இப்போ பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கீங்க அல்லது பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ யங்ஸ்டர்ஸை மையமாக வச்சு அவங்க மத்தியில் எப்படி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்சி மேத்ஸ் முடித்த பிறகு என்னென்ன படிக்கலாம்? ஐஐடி ஜாம்ங்கிறது என்னென்னா
பிஜி வித் பிஹெச்டி அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பிஜி வித் பிஹெச்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இல்லை நீங்கள் பிஹெச்டி வேண்டாம் எனக்கு பிஜி மட்டும் போதும் அப்படின்னா பிஜி மட்டும் வேண்டாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூஜியில் என்ன படிச்சிங்களோ அதே தான். டிஎன் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, அதே சேம் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கூட ஐஐடி ஜாம்ல கிடையாது. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி உள்ள சிலபஸ் தான். அடுத்து என்பிஹெச், நேஷனல் போர்டு ஃபார் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ். நேஷனல் போர்டு ஃபார் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் இதுவும் அதே மாதிரி ஐஐடி, என்ஐடி, ஐஏஎஸ்சி பெங்களூர் அதில் போய் நீங்கள் பிஜி பண்ணுற, ஐஏஎஸ்சி பெங்களூரில் போய் பிஜி பண்ணதுக்கு பிறகு நம்ம பிஎடா படிக்க போகிறோம். அங்கேருந்தே லைஃப் வேற லெவலில் என்ன ஆயிடும், செட்டில் ஆகிடும். டிஏஎஃப்ஆர், டாடா இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச், டாட்டாலேருந்து மேத்தமெட்டிக்ஸ் ரிசர்ச்சுக்காக இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து கேட்டுங்கிறது என்னன்னா எம்டெக், பிஎஸ்சிக்கு பிறகு எம்டெக் வித் பிஹெச்டி. அதாவது பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவங்களுக்கு நம்மளால கேட் எழுத முடியும் அப்படிங்கிற அவேர்னஸ் கூட இல்லாமல் இன்னைக்கு அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால எம்டெக் வித் பிஹெச்டி, இல்லை பிஹெச்டி வேண்டாம்னா எம்டெக் மட்டும்னாலும் நீங்கள் என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். இது எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அடுத்து சியூஇடி, இதுவும் அப்படிதான், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். பிஎஸ்சி எங்கே படிச்சிருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் பிஜி படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே சிலபஸ் சேமாக தான் இருக்க போகுது. நீங்கள் இப்போ செகண்ட் இயர் யூஜி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் சான்ஸ். இந்த செமஸ்டர் 4th செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த ப்ரிப்ரேஷனில் இன்வால்வ் ஆகிக்கோங்க. இது வந்து லேசாலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நல்ல ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணணும். 1 இயர் ப்ரிப்ரேஷன் கட்டாயமாக இருக்கணும். 1 இயர் ப்ரிப்ரேஷன் இருந்தால் தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நான் இந்த எக்ஸாம்லாம் எப்படி பேட்டர்ன் என்ன எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸையும் பற்றி இன் டீட்டெயில்டாக அதனுடைய சிலபஸ் என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணும், என்னென்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும், எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். இந்த 5 எக்ஸாமுக்குமே ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ், கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் தான். இது போக ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அவங்களும் பிஜி ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி பெரிய லெவலில் உள்ள யூனிவர்சிட்டிஸில் போய், பெரிய லெவலில் உள்ள இன்ஸ்டியூட்ஸில் போய் நம்ம பிஜி பண்ணோன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட், இன்னும் வேலை கிடைக்கல, இனிமேல் எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாலே அந்தந்த இன்ஸ்டியூட்லேருந்தே நீங்கள் பிளேஸ் ஆகிற லெவலில் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். அதனால ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழாமல் ஒரு சின்னதாக நான் காலையில் 10 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு வரணும், சாயங்காலம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும், இந்த ஊருக்கு போக மாட்டேன் அந்த ஊருக்கு போக மாட்டேன் அப்படிலாம் யோசிக்காமல் பெருசாக யோசிங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், பெரிதினும் பெரிதுகள், பெருசாக யோசிங்க. லைஃப் பெரிய லெவலில் செட்டில் ஆகும். இதுக்கான அத்தனை எக்ஸாம்ஸுக்கான இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது, நாம் இப்படியெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற அவேர்னஸே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கிடையாது, பேரண்ட்ஸ் மத்தியிலையும் கிடையாது. பேரண்ட்ஸ் கூட அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க, சின்ன பிள்ளை. அப்போ இந்த மாதிரி அவேர்னஸை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி காலேஜில் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதுவேளை நீங்கள் 3rd இயர் முடிச்சு இப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒன்றும் தப்பே கிடையாது. 1 இயர் பிரேக் எடுத்துக்கோங்க, ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து படிங்க. 1 வருஷம் போகிறதுனால ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எங்கேயோ லோக்கலில் எம்எஸ்சி படித்து மொத்த வாழ்க்கையும் போகிறதுக்கு ஒரே 1 வருஷத்தை உட்காந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிச்சுட்டு இந்த மாதிரி பெரிய லெவலில் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் பிஜி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் செட்டில்மெண்ட்டே வேறு லெவலில் தான் இருக்கும். அதனால் நல்ல யோசனை பண்ணுங்கள். 2nd இயரில் இருந்தாலும் சரி, 3rd இயரில் இருந்தாலும் சரி, திஸ் இஸ் த ரைட் டைம். இதுதான் உங்களுடைய சரியான நேரம், உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க.
அதனால இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ரெஃபரன்ஸ் புக்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ரெஃபரன்ஸ் புக்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்கேன். அது எல்லாமே என்ன செய்யும், உங்களுக்கு ஒரே இடம் பக்கம் பக்கமாக தேடாமல் ஒரே இடமா டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா.